ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னா ஸ்வீட் பிளஷ். இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம்? சப்போஸ் நீங்க வந்து ஒரு டேட்டுக்கு போறீங்க, இல்ல ஒரு கலீக பார்க்க போறீங்க, அண்ட் யூ ஆர் ஹேவிங் எ லிட்டில் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க மேல, ஒரு காதல் இருக்கு, ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு, அவங்கள நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட் பிளஷ்ன்னு சேன் பண்ணிட்டே இருக்கணும். போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடி ஆவீங்க இல்லையா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ இல்லை குளிக்கிறதோ அந்த ட்ரெஸ்ஸு இருக்கிறதோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குளிக்கும் போதும் அந்த தண்ணியில் நீங்கள் வந்து ஒரு ஜக்கில் தண்ணி வச்சுட்டு ஸ்வீட் ப்ளஷ்ன்னு சேன் பண்ணிவிட்டு அப்படி ஊதிட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது தண்ணியை ஃபேஸில் அப்படி ஓடும்போதும் ஸ்வீட் ப்ளஷ் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட நீங்கள் போடுற துணிக்கோ இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளுக்கோ உங்கள் கிஃப்ட்டுக்கோ இந்த மாதிரிக்கெலாம் சொல்லி ஃபோன் அப்படி ஊதிட்டு எத்தனை தடவை சொல்லலாம்னா ஒரு 27 தடவை சொல்லலாம். இல்லை நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு கணக்கே இல்லைன்னா தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸ்வீட்னாலே என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்களை நீங்கள் வந்து உங்கள் எதிராளி, உங்கள் எதிரில் யார் உட்காந்துருக்காங்களோ, எதிரி இல்லை உங்கள் எதிரில் யார் இருக்காங்களோ, நீங்கள் யார்கிட்டயா பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பர்சனாக, ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக தெரியும். இன்னொன்று ப்ளஷ் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, கான்வர்சேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அப்போ வந்து நீங்கள் ஆப்போசிட் டேபிள் உட்காந்துருக்கீங்க, அவங்க வந்து உங்களை பார்த்த உடனே வந்து இவ்வளோ ஸ்வீட்டான பர்சனாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பேசும்போது எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பேசுகிறா தெரியுமா, அந்த கான்வர்சேஷனை லைவ்லியாக வச்சுக்கிறா அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க டைம் போகிறதே தெரியல அவங்க கிட்ட பேசிகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்களே. இது ஆணும் யூஸ் பண்ணலாம், பெண்ணும் யூஸ் பண்ணலாம். அதனால ஸ்வீட் பிளஷ்ங்கிறது அது பெண்களுக்கு மட்டும்தான், அப்படிலாம் கிடையாது. ஆண்களும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகும்போதோ இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போகிறவங்களோ அப்படி இதை சொல்லிட்டு இதை சேன் பண்ணிட்டு போகலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் 2 பேர் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் மேல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே இவங்க, இவ்வளோ நல்லா நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்களே, இவ்வளோ டாபிக்ஸ் பேசுகிறாங்களே, அப்படியே ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு உரையாடலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் பிளஷ்ங்கிற சாண்டிங் வேர்டை, ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் சேன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் யாரை போய் பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் இது வந்து லவ், காதல் அது அப்படின்னு இல்லாமல், சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு மீடியாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போகலாம். அதே மாதிரி நான் ஒரு 10 பேரை பார்க்குறேன், இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குரூப் மீட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வார்ம் பர்சனாக, ஒரு ஸ்வீட் பர்சனாக கம் அக்ராஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு உங்களை தெரியறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்விட்சோட சேன் பண்ணிகிட்டே இருக்கலாம்.